Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Rusi Trading School. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரைடே போட்டிருந்த வீடியோவில் வந்து நம்ம 4 இண்டெக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து மண்டே வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நிஃப்டி வந்து ஸ்லைட் கேப் அப், சின்ன கேப் அப். ஓகேங்களா? கேப் அப் ஆகிட்டு இன்னைக்கு ஓப்பன் ஹை வச்சான். ஓப்பன் ஹை வச்சப்போ நினச்சேன் செல்லிங் வந்துருவான்னு நினச்சேன். பட் என்ன பண்ணிட்டா, செகண்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை கட் பண்ணாமல் ஒரு சின்ன புல்லிஷ் கேண்டில் போட்டால் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் வந்து மறுபடியும் இந்த ஹையை கட் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டான். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக மேலே போயிருக்கான். நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைனும் பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜோனில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், ஒரு கன்சல்டேஷன் ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் 5 கேண்டில். ஓகேங்களா? கன்சல்டேஷன் போட்டிருக்கான். மறுபடியும் அதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே ஸ்லைட்டாக மறுபடியும் வந்து சப்போர்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டு பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா மறுபடியும் மேலேருந்து கீழே வரப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்க. அப்படியே சைடு வைஸில் போய் முடிச்சிட்டான். இப்போ இங்கேருந்து ஏன் நிஃப்டி ஃபால் ஆச்சுன்னா அந்த டயத்தை பார்த்துக்கோங்க. 10-10-10-20 அதே தான் இங்கே பாருங்க. 10-10-10-20 அந்த டைம் இருக்குதா? அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சைடில் வச்சு பார்த்தா ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அனலைசிஸ்க்கு. பேங்க் நிஃப்டியுமே கேப் அப்பு. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கான், நிஃப்டி மாதிரி கட் பண்ணியிருக்கான். செகண்ட் கேண்டில் கட் பண்ணிட்டானா பேங்க் நிஃப்டி கட் பண்ணி டேரெக்டாக நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனும் கட் பண்ணிட்டு டேரெக்டாக போய் நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு நிஃப்டியாக கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போய் மறுபடியும் டே ஹை கட் பண்ணி சைடு வைஸ்லேயே போயிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா டே ஹை கட் பண்ணல. டே ஹை கிட்டேயே என்ன பண்ணிருக்கான், ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சைடு வைஸில் போயிட்டான். ஆனால் பேங்க் நிஃப்டி அங்கேருந்து டேரெக்டாக ஃபாலோ ஆகிட்டான். கரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் டோஜி போட்டிருக்கான். இந்த கேண்டில் ஸ்டிக் படித்தவங்களாம் இங்கே என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட்டு 185 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் வச்சாலுமே ப்ரீமியத்தில் ஒரு நல்ல கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி ஓப்பன் ஹை தேர்ட் கேண்டில் கட் பண்ணியிருக்கான். டேரெக்டாக மேலே போயிருக்கான். பேங்க் நிஃப்டி அதே டயத்தில் ரிவர்ஸ் ஆன டயத்தில் பின் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகிருக்கான். கரெக்டாக பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் என்ன பண்ணியிருக்கான், சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கான். பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்னது, டேரெக்டாக இங்கேருந்து கேப்சர் பண்ணியிருந்தா இது ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? அப்புறம் சைடு வீஸ் ஃபுல்லாக மதியானத்துக்கு மேலே. இன்னைக்கு மிட் கேப் எக்ஸ்பெரி. மிட் கேப்மே என்ன பண்ணியிருக்கேன், நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டேரெக்டாக ஃபாலோ ஆகி கீழே வந்து மறுபடியும் கொஞ்சம் மேலே போய் நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து க்ளோசிங் வச்சுட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்குமே நம்ம ரேலி கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம். ஸ்டாக்ஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டுமாரோ வந்து அதாவது மண்டே வந்து எந்த இன்சைட் நேரோ சிபிஎஸ் ஸ்டாக்குமே ஃபார்ம் ஆகலை. அதனால வந்து ஃப்ரைடே ஃபார்ம் ஆனது, தேர்ஸ்டே ஃபார்ம் ஆனது பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரைடே அந்த இன்சைட் நேரோ சிபிஎஸ் ஸ்டாக்ல வந்து நேஷனல் அலாம் வந்து ஆல்மோஸ்ட் 5% ரேலி. ஆப்ஷன்ஸ்லாம் இது அமௌண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டபுள் ஆயிருக்கும். கண்டிப்பாக டபுளுக்கு மேலே ஆயிருக்கும், ட்ரிபிளுக்கு மேலே ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நால்பத்தில் பாருங்க டேரெக்டாக வந்திருக்கான். மேலே போய் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் ஃபாலோ ஆகி நம்மளோட மந்த்லி ஜோனில் சப்போர்ட் எடுத்து மேலே போய் மறுபடியும் என்ன பண்ணிட்டான், வீக்லி சிபிஆரில் வந்து க்ளோசிங் வச்சுட்டான். அடுத்து சிப்லா வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபஸ்ட்டு சிபிஆரோட S1 சப்போர்ட் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஃப்ளையிங் தான் மேலே போயிட்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், நேற்றோட சிபிஆர் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் ஃபாலோ ஆகி இந்த ஜோன் என்ன சொல்லியிருக்கேன், பிரேக் பண்ணி மேலே போயிட்டு மறுபடியும் வர்றப்போ சப்போர்ட் ஆக்டான்னு சொல்லியிருக்கேன். இங்கேருந்து ஒரு ரேலி, இந்த ரேலி கேப்சர் பண்ணியிருந்தாலே நல்ல ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மெட்ரோபாலிஸும் ஓரளவுக்கு நல்ல ரேலி தான். ஆனால் என்ன, மெட்ரோபாலிஸில் கொஞ்சம் எப்படி சொல்கிற வால்டைலான ஸ்டாக் இது, லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே வால்டைலாக இருக்கும். பேட்டா சைடுவேஸ், பிஎன்பி சைடுவேஸ், எம்என்எம் ஓகே, ஓரளவுக்கு நல்ல ரேலி தான். அடுத்து நம்ம நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் போயிடலாம் கைஸ். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் வந்து இண்டோ ஹோட்டல் வந்து நல்ல ரேலி. இண்டோ ஹோட்டல் பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகிருக்கான். சிபிஆருக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருந்திருக்கான். டேரெக்டாக அங்கேருந்து மேலே ஃபுல்லாக எல்லாத்தையுமே பிரேக், வித்தின் 1 hour எல்லாமே பிரேக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். 940 லெவல் 10 தான் ஆல்மோஸ்ட். அப்படின்னா அதான் 1.5 ஹவருக்குள்ளே எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நல்லா கேண்டில் இது எல்லாமே மறுபடியும் என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. நான் இங்கே ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த இடத்துல ஏதோ ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு முன்னாடி இருந்ததில். சார் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, இருந்துச்சு. ஓகே, என்ன பண்ணிட்டான்னா டேரெக்டாக இங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டான். ஓகேங்களா?
இந்து ஹோட்டலில் இன்னைக்கு ட்ரேட் எடுத்தனா இல்லையான்னு தெரியல கைஸ். ஆனால் இந்து ஹோட்டல் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ட்ரேட் எடுத்தனா இல்லையான்னு ஞாபகம் இல்லை. ஓகேங்களா. அடுத்து சின்ஜின். இதுவுமே என்னது ஓரளவு கேப்சர் ப்ரிடிக்டபிள் தான். பாருங்கள், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணோன்னே கரெக்டாக ஃபாலு, மறுபடியும் அங்கேருந்து ஒரு ரைஸு, மறுபடியும் ஒரு ஃபாலு, அந்த ஜோன்லேயே க்ளோசிங். ஓகேங்களா. அடுத்து பெல். பெல் பார்த்தீங்களா, நம்மளோட டேரெக்டாக சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன கீழே என்னது சிபிஆரோட S2 இருந்திருக்குது. டேரெக்டாக அங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான். மறுபடியும் என்ன பண்ணிட்டான், ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணி மறுபடியும் ஒரு ஃபால். இந்த ரேலியை கேப்சர் பண்ணிட்டாலே நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. கமின்ஸ் இந்தியாவுமே நல்ல ரேலி தான். அதே மாதிரி வந்து ஃபாலான ஸ்டாக்ஸு பெருசாக எதுவும் இல்லை கைஸ். ஹீரோ மோட்டார்ஸ் இதெல்லாம் பெரிய அளவு ஃபால் கிடையாது. வால்டைலாக தான் இருந்திருக்கேன் இன்றைக்கி. ஆட்டோ ஸ்டாக் எல்லாமே, ஆட்டோமொபைல் ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் வால்டைல்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி. ஓகேங்களா. நம்ம வந்து அடுத்து இதுக்கு போகலாம். நாளைக்கு வந்து டியூஸ்டே வந்து எல்லா இண்டெக்ஸ்க்கும் ப்ரீமியம் லைனை வச்சு சப்போர்ட் ரெசன்ஸ் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து நாளைக்கு டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகேங்களா. நம்ம 4 இண்டெக்ஸ்க்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டே ஹை டேலோ வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இந்த லெவல்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களோட ஓன் நாலேஜை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ். இப்போ வந்து நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட்டு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,102, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,204. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,898, செகண்ட் சப்போர்ட் வந்து 24,796. ஓகேங்களா. அடுத்து பேங்க் நிஃப்டி. நாளைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி பார்ப்போம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,327.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,555. ஓகேங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 50,872.5, அடுத்து செகண்ட் சப்போர்ட் வந்து 50,645. ஓகேங்களா. அடுத்து நிஃப்டி போகலாம். நிஃப்டி மெயின் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஓகேங்களா. நிஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,466, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,532. ஓகேங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,334, செகண்ட் சப்போர்ட் வந்து 23,268. ஓகேங்களா. அடுத்து மிட் கேப் நிஃப்டி இன்னைக்கு தான் எக்ஸ்பைரியா இருக்கு. ஸோ லெவல்ஸ் ஒய்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கும். அதனால வந்து மிட் கேப் நிஃப்டியை பைட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,165.5, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,281, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,934.5, செகண்ட் சப்போர்ட் வந்து 12,819. ஓகேங்களா. அடுத்து ஸ்டாக்ஸ் போவோம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டியூஸ்டேக்கு வந்து 4 இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக் வந்திருக்கு. இந்த 4 ஸ்டாக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கு நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஓகேங்களா. இதுவே நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 41 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. அந்த 40 இதில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 4 தான் ப்ரிஃபரன்ஸு. இது வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து இந்த 41 ஸ்டாக்ஸ் ஏன் வந்துருச்சுன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபுல்லாக சைட் வேஸ்லேயே போயிடுச்சு. அதனால வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து எல்லாமே நேரோ சிபிஆர் வந்துருக்குது. நோட் பண்ணிக்க உங்களோட நோட்ஸில், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. பெர்சிஸ்டன்ட்லேருந்து பாரதி ஏர்டெல் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா. நாளைக்குமே பேங்க் நிஃப்டி நேரோ சிபிஆர் வந்துருக்குது. ஸோ ரேலி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா. அடுத்து பஜாஜ் ஆட்டோ வரைக்கும். ஓகேங்களா. இதில் வந்து 30 ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த வாட்ச் லிஸ்ட்டில் 30 தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து மீதி லெவல் ஸ்டாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. டிஎல்எஃப்லேருந்து ஐசிஐசி பில் வரைக்கும். ஓகேங்களா கைஸ். ஓகேங்களா. உங்களுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து என்னோட டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே, ப்ராஃபிட் மட்டும் கிடையாது லாஸுமே ரெண்டுமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் டெய்லி போஸ்ட் பண்ணிடுவேன். அதேமாதிரி வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து எவ்ரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போகும். அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ரீல் டெய்லி போஸ்ட் பண்ணுவோம். அது வந்து எஜுகேஷன் பர்பஸாகவும் இருக்கும், இல்லை ஃபன்னி ரீல்ஸாகவும் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து அவங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் யூடியூப்பில். கஷ்டப்பட்டு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி
ஓகேங்களா? மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட அனலைசிஸ் முன்னாடியோட அனலைசிஸ்லாம் எடுத்து பாருங்க. ஆல்மோஸ்ட் 200%, 300%ல போயிருக்கு ரேலி நெறையா. ஓகேங்களா? அதையும் எடுத்து பாருங்க. நம்மளோட அனலைஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாலேஜ் டெவலப் பண்ணுங்க. நம்மளாலே ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், டேக் கேர். பை பாய்.